வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இது ஒரு கண்டினியூவேஷன் லெசன் தான். போன வீடியோ லெசனில் நம்ம ப்ரெப்போசிஷனல் ஆட்ஜெக்டிவ் க்ளாஸ் பற்றி இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மூவிஸ்லேருந்து கிளிப்ஸ் எடுத்து அதையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு லெசனில் நம்ம அதோடைய கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எண்ட்லையும் மூவி கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நவ் வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் குவிக்லி ஜம்ப் இன்டு டுடேஸ் லெசன். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் காரணத்தை மறந்துட்டான். He forgot the reason. ஸோ இப்போ நாம் ரீசனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ப்ரெப்போசிஷனல் adjective clause ஆட் பண்ணலாம். He forgot the reason for which he had called her. அவன் அவளுக்கு கால் பண்ணியிருந்த காரணத்தை மறந்துட்டான். ஓகே, அவன் ஒரு காரணத்துக்காக அவளுக்கு கால் பண்ணான், இது ஒரு சென்டென்ஸ். அந்த காரணத்தை அவன் மறந்துட்டான், இது இன்னொரு சென்டென்ஸ். இது ரெண்டையும் சேர்த்து சொல்லும் போது அவன் அவளுக்கு கால் பண்ண காரணத்தை மறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டா? He forgot the reason for which he had called her. இப்போ ஸ்போக்கன் ஸ்டைலில், ஸ்போக்கன் இங்கிலீஷில் இது எப்படி சொல்லலாங்க? He forgot the reason which he had called her for. Preposition at the end of the clause. Correct? So, he had called her for. இந்த இடத்துல he forgot the reason that he had called her for, or இங்கே which that ரெண்டுமே இல்லாமல் he forgot the reason he had called her for. This also works very good. Okay? Alright, next example போலாம். அவ போட்டியில் ஜெயிச்சா. She won the competition. இப்போ காம்படிஷனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு prepositional adjective clause போடலாம். She won the competition in which she participated. ஓகே, தமிழில் என்ன அர்த்தம்? அவள் பங்கு பெற்ற போட்டியில் அவள் வென்றாள். ஓகே, அவள் ஒரு போட்டியில் பங்கு பெற்றால் அந்த போட்டியில் அவள் வென்றாள்ன்றதா ரெண்டு செப்பரேட் சென்டென்சஸ். ஷீ பார்ட்டிசிபேட்டட் இன் அ காம்படிஷன் அண்ட் ஷீ ஒன் த காம்படிஷன். சேர்த்து சொல்லும் போது ஷீ ஒன் த காம்படிஷன் இன் விச் ஷீ பார்ட்டிசிபேட்டட். ஸ்போக்கன் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ப்ரெப்போசிஷன் இன்னு கடைசியாக சொல்லுவோம். ஷீ ஒன் த காம்படிஷன் விச் ஷீ பார்ட்டிசிபேட்டட் இன், தட் ஷீ பார்ட்டிசிபேட்டட் இன், ஆர் சிம்ப்ளி ஷீ பார்ட்டிசிபேட்டட் இன் த காம்படிஷன் ஷீ பார்ட்டிசிபேட்டட் இன். ஓகே, ஆல்ரைட், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. கடைசியாக அவனுக்கு வேலை கிடைச்சது. He finally got the job. ஜாபை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ப்ரெப்போசிஷனல் adjective clause. He finally got the job for which he had applied 6 months ago. ஓகே, தமிழில் என்ன அர்த்தம்? அவன் 6 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்த வேலை அவனுக்கு கிடைச்சிது. வேலையை டிஸ்கிரைப் பண்ணி வர சென்டென்ஸ் தான் adjective clause. ஆனால் அந்த adjective clauseல ஒரு ப்ரெப்போசிஷன் இருக்குது. 6 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்த வேலை அவனுக்கு கிடைச்சிது. அவன் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தான், இது ஒரு செப்பரேட் சென்டென்ஸ். அந்த வேலை அவனுக்கு கிடைச்சிது, இது ரெண்டாவது செப்பரேட் சென்டென்ஸ். கரெக்ட்? He had applied for a job 6 months ago. He finally got the job. இதை நாம் சேர்த்து சொல்லும் போது he finally got the job for which he had applied 6 months ago. And spoken Englishல he finally got the job which he had applied for 6 months ago. Okay? Alright, last example பார்ப்போம். அதுக்கப்புறம் மூவியிலிருந்து சில கிளிப்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். Alright, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. முகவரி தவறு. The address is wrong. இப்போ the address-ஐ டிஸ்கிரைப் பண்ணி ஒரு prepositional adjective clause போடலாம். The address to which you sent the courier is wrong. ஸோ இத்தனை எக்ஸாம்பிள்ஸ்லையும் நாம் சப்ஜெக்டில் இருக்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி adjective clause போடல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் வி ஆர் டூயிங் தட். ஸோ இங்கே அட்ரஸ்ன்னு இருக்கிற சப்ஜெக்ட் நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause போட்டிருக்கோம். தி அட்ரஸ் இஸ் ராங்ன்றதா சென்டென்ஸ். பட் அட்ரஸை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற ப்ரெப்போசிஷனல் adjective clause-ஐ ஃபினிஷ் பண்ணிவிட்டு இஸ் ராங்ன்ற ரிமைனிங் சென்டென்ஸை எழுதுகிறோம். ஓகே, தி அட்ரஸ் டு விச் யூ சென்ட் த கொரியர் இஸ் ராங். அப்படின்னா நீ கொரியர் அனுப்பிய முகவரி தவறு. நீ ஒரு முகவரிக்கு கொரியர் அனுப்பினாய், அந்த முகவரி தவறுன்னு சொல்கிறோம். யூ சென்ட் அ கொரியர் டு அன் அட்ரஸ். தி அட்ரஸ் இஸ் ராங். ஓகே, இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷில் இது எப்படி சொல்லலாம்? தி அட்ரஸ் விச் யூ சென்ட் த கொரியர் டு இஸ் ராங். இல்லை விச் இல்லாமலும் தட் யூஸ் பண்ணியும் சொல்லலாம். தி அட்ரஸ் தட் யூ சென்ட் த கொரியர் டு இஸ் ராங். ரெண்டுமே இல்லாமலும் தி அட்ரஸ் யூ சென்ட் த கொரியர் டு இஸ் ராங், இப்படியும் யூஸ் பண்ணலாம். ரைட், இப்போ 2 கிளிப்பிங்ஸ் வருது. அந்த 2 கிளிப்பிங்ஸ் பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். You are asking me questions to which I don't have answers. You are asking me questions to which I don't have answers. It's the one thing that we don't talk about. It's the one thing that we don't talk about. ரைட், நம்ம 2 சென்டென்சஸ் பார்த்தோம். இதுதான் அந்த சென்டென்சஸ். You are asking me questions to
to which I don't have answers. இது first sentence. Second one, it's the one thing that we don't talk about. Okay? First sentenceல பாருங்க, you are asking me questions. நீ என்கிட்ட கேள்வி கேட்குற. கேள்வியை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சென்டென்ஸ் வந்திருக்குன்னா, என்கிட்ட பதில் இல்லாத கேள்விகளை நீ என்கிட்ட கேட்குற. ஓகே, ஐ டோன்ட் ஹாவ் ஆன்சர்ஸ் டு தீஸ் கொஸ்டின்ஸ், யூ ஆர் ஆஸ்கிங் மீ தோஸ் கொஸ்டின்ஸ். அதுதான் தனித்தனி சென்டென்சஸ். என்கிட்ட இந்த கேள்விக்கெலாம் பதில் இல்லை, அந்த கேள்வியை நீ கேட்குற. சேர்த்து சொல்லும்போது என்கிட்ட பதில் இல்லாத கேள்வியை நீ கேட்குற. யூ ஆர் ஆஸ்கிங் மீ கொஸ்டின்ஸ் டு விச் ஐ டோன்ட் ஹாவ் ஆன்சர்ஸ். இதை ஸ்போக்கன் ஸ்டைலில் சொல்லணும்னா, யூ ஆர் ஆஸ்கிங் மீ கொஸ்டின்ஸ் விச் ஐ டோன்ட் ஹாவ் ஆன்சர்ஸ் டு. that I don't have answers to. இல்லை ரெண்டுமே இல்லாமல் questions I don't have answers to. Okay, next one பாருங்க, it's the one thing that we don't talk about. Okay, actually எப்படி இருக்கணும்னா, it's the one thing about which we don't talk. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இல்லையா? பேச்சு வழக்கில் எப்படி சொல்கிறோம்? which we don't talk about. it's the one thing which we don't talk about. whichக்கு பதிலாக that we don't talk about. இது ரெண்டுமே இல்லாமலும் சொல்லலாம். it's the one thing we don't talk about. நாங்கள் பேசாத ஒரே விஷயம் அதுதான். ஓகே, நாங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேச மாட்டோம், அந்த விஷயம் இதுதான். we don't talk about a thing, this is the thing. ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது this is the one thing or it's the one thing that we don't talk about. ஓகே, ஆல்ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கான லெசன் அவ்வளோதான். ப்ரெப்போசிஷனல் adjective clauseல உங்களுக்கு இருந்த கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக அதையும் போஸ்ட் பண்ணுறேன். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.